ஜீவனாம்சம் மட்டும் இத்தன கோடியா? தல சுத்துதுடா சாமி! இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரகுமான் தன்னோட மனைவி சாய்ரா பானு அவங்கள விவாகரத்து செய்யறதா அறிவிச்சிருக்கக்கூடிய நிலையில, இது பத்தி பல்வேறு விவாதங்கள் இணைய பக்கத்துல எழுந்திருக்கு. குறிப்பா கல்யாணம் பண்ணி கிட்டத்தட்ட 30 வருஷங்கள் நிறைவடையக்கூடிய இந்த நிலையில, இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரகுமான் தன்னுடைய விவாகரத்து அறிவிப்ப வெளியிட்டு இருக்கிறது ரசிகர்கள அதிர்ச்சியில ஆழ்த்தியிருக்கு. பல்வேறு தருணங்கள்ல தன்னோட மனைவியுடன் தன்னோட காதலையும், அன்பையும் வெளிப்படுத்தி இருக்காரு ஏ.ஆர். ரகுமான். தொலைக்காட்சி, ரியாலிட்டி ஷோக்கள், பேட்டிகள், பொது நிகழ்ச்சிகள் அப்படின்னு பல்வேறு இடத்துல தன்னோட மனைவியோட அன்பு, பாசம், காதல் இத பத்தி பேசியிருக்கக்கூடிய ஏ.ஆர். ரகுமான் இப்போ திடீர்னு தன்னோட மனைவிய பிரியறதா அறிவிச்சிருக்கிறது ரசிகர்கள அதிர்ச்சியில ஆழ்த்தியிருக்கு. அதே மாதிரி ஏ.ஆர். ரகுமான் அவங்களோட மனைவி சாய்ரா பானுவும் தன்னோட விவாகரத்து அறிவிப்ப தன்னோட வழக்கறிஞர் மூலமா வெளியிட்டிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, தன்னோட மனைவிக்கு ஏ.ஆர். ரகுமான் கொடுக்கக்கூடிய ஜீவனாம்சம் பத்திய தகவல்கள் வெளியாகி பேசுபொருளா மாறியிருக்கு. அதுபடி 2023, 24வது நிதியாண்டுல இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரகுமானோட நிகர சொத்து மதிப்பு $280 மில்லியன் தாண்டும் அப்படின்னு தகவல் வெளியாயிருக்கு. அதாவது இந்திய ரூபாயோட மதிப்புல 2380 கோடி ரூபாய் சொத்து மதிப்பு உடையவர் இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரகுமான். இந்த நிலையில தன்னோட மனைவியை பிரியக்கூடிய ஏ.ஆர். ரகுமான் அவங்களுக்காக எவ்வளவு தொகை ஜீவனாம்சமா கொடுக்க போறாரு? இவரோட சொத்து மதிப்புல 5ல 1 பங்கு அப்படின்னா கூட 500 கோடி ரூபாய தாண்டுதே. தல சுத்துதுடா சாமி அப்படின்னு இணைய பக்கங்கள்ல புலம்பிட்டு வராங்க நெட்டிசன்கள். ஏ.ஆர். ரஹ்மானுக்கு 7:30 ஆரம்பிக்குதா? சொதப்பல் கச்சேரியில இருந்து விவாகரத்து வரைக்கும். இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரஹ்மான் மனைவி சாய்ரா பானு தன்னோட கணவர விவாகரத்து செய்ய போறதா அறிவிச்ச அடுத்து ஏற்பட்டிருக்கக்கூடிய விமர்சனங்கள், அப்புறம் அத தொடர்ந்து எழுந்திருக்கக்கூடிய விஷயங்கள பத்தி பார்க்கலாம். திரையுலகத்துல தனக்கு அப்படின்னு ஒரு தனி இடத்த பிடிச்சு வச்சிருக்கக்கூடிய இசை புயல் ஏ.ஆர். ரஹ்மான் தன்னோட 30வது திருமண ஆண்டு விழாவ கோலாகலமா கொண்டாடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த நேரத்துல இப்படி ஒரு இடி வந்து விழுந்திருக்கு. இதுக்கு காரணம் ஏ.ஆர். ரஹ்மான் தன்னோட ட்விட்டர் பக்கத்துல விவாகரத்து அறிவிப்ப வெளியிட்டு ரசிகர்களோட மனசுல பேரிடி இறக்கிட்டாரு. இந்த சூழ்நிலையில சினிமாவுல ரொம்ப பெரிய பிரபலமா இருக்கக்கூடிய முக்கிய நபர்கள் எல்லாருமே குழந்தைகள் நல்லா வளர்ந்து பெருசான நிலையில விவாகரத்து அறிவிப்புகள அடுத்தடுத்து வெளியிட்டுட்டு வராங்க. அந்த வகையில சமீபத்துல இசை புயல மாதிரியே அவரோட மருமகன் ஜி.வி. பிரகாஷ், சைந்தவி விவாகரத்து விஷயம் வெளிவந்துச்சு. அதுக்கு பின்னாடி இப்போ ஏ.ஆர். ரகுமான் அறிவிச்சிருக்கக்கூடிய இந்த விவாகரத்து இணையதள வாசிகள சோகத்துல ஆழ்த்தியிருக்கு. இந்த நிலையில சமீப காலமா சினிமாவிலயும் சரி, தன்னோட சொந்த வாழ்க்கையிலயும் சரி, அடுக்கடுக்கான சரிவுகள ஏ.ஆர். ரகுமான் சந்திச்சுட்டு வராரு அப்படின்னே சொல்லலாம். 29 வருஷங்கள் நீடிச்சு நிலைச்ச இவங்களோட கல்யாண வாழ்க்கை சுக்குநூறா உடைஞ்சு போச்சு அப்படின்னு நெறைய பேரு ஃபீல் பண்ணிட்டு வராங்க. அது மட்டுமா, போன செப்டம்பர் மாசம் 10ஆம் தேதி பனையூர்ல மறக்குமா நெஞ்சம் அப்படிங்கிற பேர்ல இசை கச்சேரி ஒண்ணு நடத்தியிருந்தாரு. இந்த இசை கச்சேரியில கூட போலீஸ் டிக்கெட் மோசடி, கூட்ட நெரிசல் அப்படின்னு ஏகப்பட்ட விமர்சனங்கள் எழுந்தது. அதுக்கு பின்னாடி நெறைய பேரு பல்வேறு வகையில அத பத்தி ட்ரோல் பண்ணிட்டு வந்தாங்க. லிங்கா படத்துக்கு பின்னாடி ரஜினிகாந்த் கூட ஏ.ஆர். ரகுமான் இணைந்து பணியாற்றின லால் சலாம் படமும் ஓடிடில கூட வெளிவராத அளவுக்கு சிக்கல சந்திச்சிருக்கு. இதுக்கப்புறமா இந்த படத்துக்கு ஏ.ஆர். ரகுமான் தான் இசையமைச்சாரா? இல்ல அவரோட பையன் இசையமைச்சாரா? அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் கூட எழுந்துச்சு. அதுக்கு பின்னாடி ஆறுதல் தரக்கூடிய விஷயமா ராயன் படத்துல அவரோட இசை இருந்ததோட மட்டும் இல்லாம, "உசிரே நீதானே" அப்படிங்கிற வரிகள் எல்லாரையும் கட்டி போட்டுச்சு. பழகுறதுக்கு அமைதியான தன்மை கொண்ட இசை புயல் ரொம்பவுமே சாஃப்ட்டான கேரக்டர் கொண்டவரு. ஒவ்வொரு இடத்துலயும் தன்னோட மனைவி பத்தி பெருமையா பேசியிருக்கக்கூடிய இவருக்கு அப்படி என்ன நெருடல் ஏற்பட்டிருக்கும்? பிரிஞ்சுட்டாங்க. ஏ.ஆர். ரகுமானுக்கு 7:30 சனி நடக்குதா? அப்படின்னு நெறைய பேர் இப்போ பேசிட்டு வராங்க.